குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி அடுத்து வர தசை ராகு தசை நம்மளுக்கு நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லாம் சிந்திச்சிட்ருப்பீங்க. ஏன்னா அடுத்து ராகு தசை வந்தால் அப்படி ஒரு சிந்தனை இருக்கும். அப்படி யாரும் பயப்பட தேவையில்ல. ராகு தசை ராகு உட்காந்துக்க வீட்டுக்குரியவர் அந்த ராகுக்கு மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் 5, 7, 9 அந்த மாதிரி இடத்துல கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலேயோ ராகுக்கு திரிகோணத்துலேயோ கேந்திரத்துலேயோ அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவர் இருந்தால் உங்களுக்கு அந்த ராகு தசை நல்ல பலனையே செய்யும். கெடுபலன் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியும் இல்லை அது ராகுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னா, ராகுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார்னா இந்த ராகு தொடர்பு கொள்கிற கிரகம் ராகுவோடைய சேர்ந்த கிரகமோ அல்லது ராகு பார்க்குற கிரகமோ உங்களுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதியாக வந்தார்னா அவர் உங்களுக்கு யோகத்தையே கொடுப்பார். ராகு தசையில் கெடுதல் செய்ய மாட்டார். அதுவும் அப்படியும் கெடுதல் செய்யணும் அப்படின்னா தன் திசையில் தன் புத்தி நடக்கும்போது மட்டும் நல்லது செய்கிறதுக்கு வாய்ப்பை குறைச்சி கொடுப்பார். ஏன்னா வீட்டுக்குரிய ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் தன் திசையில் தன் புத்தி நடக்கும்போது மட்டும் அந்த கொஞ்சம் கெடுதல்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவே அடுத்து ராகு தசையில் குரு புத்தி வரும்போது அந்த தசாநாதனுக்கு குரு பகவான் மறைஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தால் அது பெருத்த நல்ல பலனையே செய்யும். அதே அடுத்த புத்தியும் அதேமாதிரி ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு யோக பலனையே கொடுக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு புத்தியும் நீங்கள் கணக்கிட்டுக்கணும். எப்படின்னா தசாநாதனுக்கு புத்திநாதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரா அல்லது கேந்திரத்தில் இருக்கிறாரா அல்லது திரிகோணத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரா அல்லது சிரமத்தை கொடுப்பாரான்னு தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் ராகு பகவான் சிரமத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது தன் திசையில் அந்த புத்திநாதன் நடக்கிற புத்திநாதன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும் சிரமத்தை கொடுப்பார். மற்ற நேரத்தில் ராகு பகவான் உங்களுக்கு நல்லதே தான் செய்வார். வாழ்த்துக்கள்.